போறோம். இன்னைக்கு நம்ம சிங்கங்கள் இதெல்லாம் பார்க்க போறோம். இன்னைக்கு ஸ்கூல்ல உங்களுக்கு ஸ்பெஷலா கூட்டிட்டு போறாங்க. ஹாப்பியா? மேம் ஹாப்பி மேம், ஹாப்பி மேம், சூப்பர் ஹாப்பி மேம், ஜாலியா இருக்கும். தேங்க் யூ மேம். ஐ ஜாலி. நான் இது வரைக்கும் ஜூக்கு போனதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைமு. எங்கள் வீட்டில் யாருமே கூட்டிட்டு போனதே இல்லை மேடம். அதோட மட்டும் இல்லாமல் நான் சிங்கம், புலி, சிறுத்தை, யானை எதுவுமே நான் நேர்லேயே பார்த்ததில்லை. எல்லாமே டிவியில் தான் பார்ப்பேன் மேடம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த முதல் டைமாவது எல்லாத்தையும் நேரில் பார்க்குற உடுப்பனை கிடைச்சதே. ரொம்ப நன்றி மேடம். சரி கேர்ள்ஸ், நீங்கள் ஏதாவது பாட்டு பாடலாம். அந்தாக்ஷரி மாரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், ஓகேங்களா? ஆனால் ரொம்ப சத்தம் போடக்கூடாது பஸ்ஸில். நீங்கள் சத்தம் போட்டிங்கன்னா அப்புறம் டிரைவர் ஒழுங்காக ஓட்டிட்டு போக மாட்டார். ஓரளவு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப இது பண்ணக்கூடாது. நாய்ஸ் அதிகமாக வரக்கூடாது, ஓகேவா? மேம், நான் வந்து டான்ஸ் ஆடுவேன். டான்ஸ் ஆடட்டுமா? நீங்க அப்படியே டான்ஸ் ஆடிட்டாலும் ரொம்ப அப்படியே நங்கிடும். பாட்டு பாடுறேன். என்ன பாட்டு பாடுவீங்க? பாடுங்க பார்ப்போம். மேடம், நம்ம காமெடி பண்ணட்டுமா? சூப்பரா பண்ணுவனே. ஷரீஃபா, நீ தான் ஃப்ரண்ட்டில் இருக்க. நீ என்ன பண்ணுற? முதல்ல ஒரு பாட்டு பாடி ஆரம்பிச்சு விடு. அதுக்கப்புறம் மற்றவங்க யார் நீ எந்த லைன் விடுறியோ அந்த லைன்லேருந்து அவங்க பாடணும், ஓகே? ஓகே மேம், ஓகே மேம். சரி ஷரீஃபா, பாடு. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முழுகடிக்கும் ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை. இப்போ ஷரீஃபா சையில் முடிச்சிருக்கா. சையில் யாராவது பாடுங்க. அடுத்தது நிக்கிதா, நீங்கள் பாடுங்க. நான் சைட் அடிக்கிறேன் சைல பார்த்து தனலட்சுமி விரும்புச்சு. நான் கண் அடிக்கிற சைல வந்து கவிதா பொண்ணு விரும்புச்சு. நான் தம் அடிக்கிற சைல பார்த்து தனலட்சுமி விரும்புச்சு. ஆக மொத்தம் நான் யாரையும் விரும்பல, எனக்கு யாரையும் பிடிக்கல. நிக்கிதா லாவில் முடிச்சிருக்கா. அடுத்தது மோனிகா, நீங்கள் தான் பாடு. அடுத்தது ரித்திகா, நீ மாவுல பாடு. மன்னவா மன்னாதி மன்ன நல்லவா, என் புல்லாகை சிந்திடும் சிங்கார கண்ண நல்லவா, வாழ முட்டி தமிழா. அடுத்தது பிரேமா, நீங்க பாடு. என்ன பாட்டு பாட போற? வாவுல பார்ப்போம். மேம், எனக்கு வாவுல வரல. எனக்கு தெரிஞ்சு நான் பாட்டுமா? ஓகே பிரேமா, உனக்கு என்ன பிடிக்குதோ பாடு. மேம், டூல முடிச்சிருக்கேன் நீ. ஏய் பிரேமா, டூவில் முடிச்சிருக்கா. நீ என்ன பண்ண போற டக்ளஸ்? சொல்லு. வினோத், அவன் டக்ளஸ் டூவில் தான் முடிச்சிருக்கான். டூவில் முடிச்சு அப்புறம் இம்மல முடிச்சிருக்கான். நீ என்ன பண்ண போற? பாடு. மேடம், எனக்கு பாட வராது. அதனால பாடுறேன், ஏதோ பாடுறேன் பாருங்க. ஆனா என்ன திட்டக்கூடாது. என்ன, எனக்கு அந்த அளவுக்கு பாட்டு தெரியாது. ஆனா எனக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒண்ணு பாடுறேன். இங்க கொச்சிக்காதீங்க. இங்க யாரும் இருக்கிறவங்க தயவு செய்து ஓடிடாதீங்க. என்னடா இது கழுத கத்துதுன்னு ஓடிடாதீங்க. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், வீடு போய் நீ சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன். டேய் வினோத், உங்களை பாட்டு பாட சொன்னா அவன்கிட்ட பிரச்சனை எழுப்ப இருக்கு. மோசமானவனா இருக்கடாங்களே. ஏண்டா சைலண்டா போறது தெரியலையா உனக்கு? சரி சூப்பரா பண்ணீங்க. எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க. எல்லாருக்கும் ஒரு கிளாப்பு. ஹாய் எல்லாரும் பாருங்க, இதான் வண்டலூர் ஜூ. எல்லாரும் ஜூக்கு வந்தாச்சு. நீங்கள் என்னென்ன மிருகங்கள் பார்க்குறீங்களோ பாருங்கள். முதல்ல இப்போ மான் பார்க்கலாம், ஓகேவா? இங்கே பாருங்க, அதுக்கிட்ட போயிட்டு அதுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, ஓகேவா? இங்கே சேட்டை கிட்ட பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. பாருங்க, கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். எட்ட நின்று பார்க்கணும். சரி. ஹை, இந்த மான் என் சொந்த மான். செம்மையா இருக்கு மேம். மான் இவ்வளவு சூப்பரா நின்னு மேய்ஞ்சிட்டு இருக்கு மேம். எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த இடம் மேம். ப்ளீஸ் மேம், இங்கே ஒரு 1/2 hour இருக்கலாமா மேடம்? இங்கே இருக்க வேணாம். இங்க நம்ம மான் மட்டும் அத புலி இருக்கு, அப்புறம் யானை இருக்கு, அண்ணன் இருக்கு. எனக்கு தான் ஜாலியே இன்னைக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்றேனே. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. வாங்க அடுத்து பார்க்க போலாம். ஹாய் ஸ்டூடெண்ட், பாருங்க வரி குதிரை, பாருங்க வரி குதிரை, பறக்கும் வரி குதிரை, பறக்கும் வரி குதிரை, சூப்பராக தான் போடுமே, வரியா இருக்குமே, இது மேலே வரியா இருக்குது. வரி குதிரை எனக்கு பிடிச்ச வரி குதிரை. எல்லாரும் பார்த்து மகிழுங்க. மேடம், எங்க பாட்டி சொல்லுவாங்க,
சின்ன வயசுல எங்க தாத்தா வரிக்குதிரை வளர்த்தாராம். அதனாலே அவருக்கு வரிக்குமார்னு பேர் வச்சாங்களாம். என்ன ஷெரீஃபா, புதுசா இல்ல நீ சொல்றது? மேம் உண்மையாதானே எங்க தாத்தாவுக்கு பேரு வரிக்குமார்னு பேரு. ஐயா என்ன போய் சொல்ற பாருங்க மேம். சரிப்பா நீ சொல்றது உனக்கே வரல. உன் பேர் சரிப்பா, உங்க தாத்தா பேர் வரிக்குமார் எப்படி வரும் சொல்லு பாப்போம். எப்படி வருமா? பேசினா வாயில தண்டி வரும். ரொம்ப பேசுறீங்க. எங்க தாத்தா அப்ப சின்ன வயசுல வரிக்குதிரை வளர்த்தாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாரும் குமார்னு பேர் வச்சாங்க, வரிக்குமார்னு பேர் வச்சாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அது அங்க அப்ப வச்சிருக்காங்க. அதெல்லாம் கேள்வியா கேட்கிற பத்தியா நீ? மேடம் அடுத்தது எங்க கூட்டிட்டு போறீங்க? வாங்க வாங்க பார்க்கலாம், தினுசா புதுசா பார்க்கலாம். வரி குதிரை பார்த்து விட்டோம், அடுத்தது என்ன பார்க்கலாம். வாருங்க வாருங்க வாருங்களே. கண்ணுங்களா பாருங்க, இங்க நீர் யானையை பாருங்க. நீரிலும் நிலத்தில் வாழுமே இந்த நீர் யானையை பாருங்க. அழகான நீர் யானை, அற்புதமான நீர் யானை, வளவளப்பாக இருக்குமே, யாருக்கும் தொந்தரவு செய்யாதே. இதற்கு தொந்தரவு செய்தாதானே நமக்கு இது தொந்தரவு செய்யுமே. அழகான நீர் யானை, அற்புதமான நீர் யானை, பாருங்க பாருங்க பாருங்க, பார்த்துட்டு எல்லோரும் பாருங்க. மேடம் இந்த நீர் யானைக்கு பேச தெரியுமா? ஏன்னா நான் பேசி பார்க்கலான்னு இருக்கேன். அப்படியே ஒரு டான்ஸ் ஆட போகிறேன். நீர் யானைக்கு கூட ஆடலாமா? ஐயோ ரித்திகா, இங்கேயும் வேலையை காட்டிடுவோம்ல இருக்கு. சும்மா இரு, டான்ஸ் ஆடுறேன்னு கையை காலை வச்சுட்டு இழுத்துட்டு நிக்காத, டாட்டா வலி பண்ற மாதிரி. சும்மா நில்லு ரித்திகா. நீ பண்ணு ஆடுறது நம்ம அழகான நீர் யானை ஓடி போயிட்டு ஆட்டத்தை பார்த்துட்டு நீ பொறுமையா நின்று பாரு. பார்த்துட்டு அடுத்து நம்ம பார்க்க போறோம். சரி அமைதியா இருங்க, ரொம்ப அமைதியா இருங்க. ஏன்னா இதுதான் காட்டுக்கே ராஜா, நமக்கு இது கூஜா. காட்டுக்கே ராஜா, நமக்கு இது ஒரு கூஜா. படுத்திருக்கிறத பார்த்து தான் நானும் சொல்றேன் இது கூஜா. எழுந்து நின்னா ராஜா, கடிச்சா நம்ம கதை போச்சா. ஐயோ இது பேரு சிங்கம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். சிங்கத்தை எல்லாம் பாருங்க, சிங்கம் அற்புதமா சூப்பரா படுத்திருக்கு பாருங்க. எட்ட நில்லுங்க, உஷாரா நில்லுங்க. செல்லுங்களா உஷாரா நில்லுங்க, உடனே பார்த்துட்டு போயிடலாம். மேடம் சிங்கத்துக்கு அடிச்சா என்ன மேடம் பண்ணும்? ஹலோ வினோத், சிங்கத்துக்கு சொல்லியா போய் சொல்லி விடுற. நல்லா உனக்கு நல்லா சொல்லி விட்டேன் போட. எல்லாரும் வாங்க, சிங்கம் ஏந்திரத்துக்குள்ள வந்துருங்க, எல்லாரும் போகலாம். ஆஹா புலி ஆஹா புலி, இந்த புலி பாயுமே புதுங்கி இருந்து பாயுமே, இந்த புலி பாயுமே பதுங்கி இருந்து பாயுமே. பாருங்க புலியை பாருங்க, பார்த்துட்டு வாங்க போகலாம். மேடம் நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். என்ன கொஸ்டின் கேளு நிக்கிதா? மேடம் இந்த புலி கொட்டை எடுத்த புலியா கொட்டை எடுக்காத புலியா? இதுக்கு தான் உன்னை நான் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணேன். எப்படியோ வந்துட்டேன். இப்படிலாம் பேசுற பத்தியா? அது கிட்ட போ, அது கொட்டை எடுத்த புலியா கொட்டை எடுக்காத புலியான்னு காமிக்கும். என்ன வாய் உனக்கு? இனிமேட்டு வா, நீ இனிமேட்டு பேசல கிளாஸில் எடுத்து வாயிலே ஒட்டி விட்டுருவேன். பார்த்துக்கோ, வாங்க பார்த்துட்டு. ஹாய், யானை குளிக்குது பாருங்க, பெரிய பெரிய யானைங்க, ஜாலியா பாருங்க குளிக்கிறத பாருங்க. யானை சூப்பரா இருக்கு, யானை பெருசாக குளிக்குது. யானை நான் முதல்ல பாக்குறேன்னு. யானை இந்த பெருசா இருக்கும். அப்பா நானு டிவில தான் பார்த்தது, நேர்ல பார்த்து பிரமாணம் வரலாம் ஜாவே. ஐயோ நான் கண்ணாடி கட்டிட்டு போகவா இல்ல கண்ணாடி போட்டுட்டு போகவா? ஐயோ சரி வாங்க எல்லாரும் போகலாம். போகும்போது பறவைகள்லாம் பார்த்துட்டு போயிடலாம் வாங்க.